வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். எங்களோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு மக்கன் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மக்கன் பேடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 200 கிராம் கோவா, சர்க்கரை இல்லாதது, 300 கிராம் மைதா, அரை கப் தயிர், பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் அரை டீஸ்பூன், நெய், பாதாம், பிஸ்தா, முந்திரி, வெள்ளரி விதை இதையெல்லாம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சைப்பழம், சர்க்கரை அரை கிலோ. இப்போது மக்கன் பேடா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் கோவாவை போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இப்போது மைதா போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த தயிர் போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கட்டியாக இருக்கும்போதே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்து நல்லா பிசைங்க. இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நம்ம எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அவ்வளோ அளவுக்கு மக்கன் பேடா நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இது ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே மூடி வச்சுடுங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சக்கரை பாகு பண்ண போகிறோம். 5 டம்ளர் தண்ணி, சக்கரை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சக்கரை பாகுக்கு எந்த ஒரு கம்பி பாதமும் கிடையாது. கொஞ்சமாக எடுத்து தொட்டு பாருங்கள், பிசு பிசுன்னு இருக்கும். அதுவே கரெக்டான ஸ்டேஜ். ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அரை எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மேலே கிறிஸ்டல்ஸ் நிற்காது, அப்படியே தண்ணியாகவே இருக்கும் ஆறுனாலும். இப்போது ஏலக்காய் தூள் போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது எடுத்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். இப்போது உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன சின்ன பால்ஸாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நல்லா உருண்டை பிடிச்சிருங்க. நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வச்சுருக்க நட்ஸ் எடுத்து உள்ளே வைக்க முடியும். நட்ஸ் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா உருண்டை பிடிச்சி 2 கையால் அப்படியே தட்டையாக்கிக்கோங்க. இதில் எந்த ஒரு விரிசலும் இருக்கக்கூடாது.
அப்போ தான் நமக்கு மக்கன் பேடா நல்லா வரும். அப்படி இல்லைன்னா நம்ம பொரிக்கும்போது நடுவில் கிராக் விட்டுடும். நான் நல்லா பிடிச்சி வச்சுட்டேன் எல்லாத்தையும். இப்போ இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பிடிச்சி வச்ச எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சிம்மிலேயே வச்சுருங்க. நல்லா திருப்பி திருப்பி போடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைனா கரிஞ்சிடும். இப்போ நல்லா கலர் மாறி இருக்கு. குலோப் ஜாமுனாக இருந்தால் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். இது மக்கன் பேடான்றதுனால கொஞ்சம் ப்ரௌனாக வரணும், இன்னும் நல்லா ப்ரௌனாக வரணும். இப்போது நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், எண்ணெய் எல்லாம் வடியட்டும். இப்போது இந்த ஜீராவில் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சுவையான ஆற்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.